Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். இந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். இந்த ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி நம் தேவாதிபதி முகத்தை நோக்கி பார்ப்போம். Hallelujah. Thank you Jesus. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தினால் வருகிறோம். அப்பா, உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் புறமே தள்ளாத தெய்வம், நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம், எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். அப்பா, ஒரு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தினால் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மாத்திரம் மையப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், அற்புத தெய்வம் நீரே, அதிசயமானவர் நீரே என்ற பாடலை பாடி நம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், இன்றும் அற்புதங்களை செய்கிற தெய்வம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் ஓடி உழைப்பே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் ஓடி உழைப்பே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகின் துயரங்கள் துடைப்பதற்கு? நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகின் துயரங்கள் துடைப்பதற்கு? கண்ணின் மணி போல காத்து கொண்டீ, கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பே. கண்ணின் மணி போல காத்து கொண்டீ, கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பே. அற்புத தேவன் நீரே. அதிசயமானவர் நீரே. Yes Lord. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி, கரை நீரைப்படாமல் காத்திடுமே. காலமெல்லாம் என்னை வழி நடத்தி, கரை நீரைப்படாமல் காத்திடுமே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீ, அழைத்தவர் நீரே உண்மையுள்ளவர். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீ, அழைத்தவர் நீரே உண்மையுள்ளவர். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. ஆமென். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் ஓடி உழைப்பே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் ஓடி உழைப்பே. துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது, தூயவர் நீர் என்னை தேற்றினீ. எங்கள் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்திடும் பொழுது நீர் எங்களை தேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது, தூயவர் நீர் என்னை தேற்றினீரே. எந்த பலவீனம் சுமந்து கொண்டீ, பலவானா என்னை மாற்றிவிட்டீ. எந்த பலவீனம் சுமந்து கொண்டீ, பலவானா என்னை மாற்றிவிட்டீ. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர்
அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் ஓடி உழைப்பே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் ஓடி உழைப்பே. தாகம் கொண்ட தேவதனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காண. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ஓ ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட. ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. நீ என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதுனால நாம் விசேஷித்தவர்கள். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாய் காணப்படலாம். உலகத்துல சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான், ஆனால் நாம் விசேஷித்தவர்கள். காரணம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய அரவணைப்பு நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, வனாந்திரமான சூழ்நிலையா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் இன்னொரு பாட்டு பாட போறோம். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஆகார் தனிமையிலே என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அவளோடு கூட இருந்து அவள் வாழ்க்கையை மாற்றின. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இன்று உடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், அவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையிலே மாறாவை மதுரமாய் மாற்றக்கூடியதாய், நம்முடைய தேவைகள் சந்திக்க அது போதுமானதாக இருக்கிறது. அதான் பாட போறோம். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என்ற பாடலை பாடி நம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ரபல ஷகரே. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். உங்க ஜெபத்தை கேட்கிறவர், ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலை என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருந்தால், கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும்படியாய் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். ஆமென். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீத்தார், என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றை திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீத்தார், என் வறண்ட வாழ்க்கையில் நீரூற்றை
திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணீர் துடைத்தார். அப்பா கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணீர் துடைத்தார். என் கண்ணீர் துடைத்தார். என் கதறலை கேட்டார். என் கண்ணீர் துடைத்தார். என் கதறலை கேட்டார். மார்போடு அணைத்து கொண்டார். என்னை மார்போடு அணைத்து கொண்டார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையில் நீரூற்றை திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றை திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எதிர்காலமே இல்லை, பயத்தோடு நடுக்கத்தோடு ஒருவேளை நீங்க காணப்பட்டிருந்தால், நம் தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா பயத்தையும் மாற்றி நாம் சிந்தித்து பார்த்திராத பெரிய பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எதிர்காலம் இல்லை என நான் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில் புது வழிகளை காட்டி புது வாழ்வும் கொடுத்தார். புது வழிகளை காட்டி புது வாழ்வும் கொடுத்தார். நான் நினையாத இடத்தில் வைத்தார். என்னை எட்டாத இடத்தில் வைத்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றை திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீர்த்தார். என் வறண்ட வாழ்க்கையில் நீரூற்றை திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். கதறி அழுத நேரம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணீர் துடைத்தார். கதறி அழுத நேரம் தம் கரத்தை நீட்டி தூக்கி என் கண்ணீர் துடைத்தார். என் கண்ணீர் துடைத்தார். என் கதறலை கேட்டார். என் கண்ணீர் துடைத்தார். என் கதறலை கேட்டார். என்னை மார்போடு அணைத்து கொண்டார். என்னை மார்போடு அணைத்து கொண்டார். எதிர்காலம் இல்லை என்று, எதிர்காலம் இல்லை என நான் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்த அந்த வேளையில் நான் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்த அந்த புது வழிகளை
நடத்தி புது வாழ்வும் கொடுத்தார். புது வழிகள் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய வழியை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இடத்தில் வைத்தார், எட்டாத இடத்தில் வைத்தார். எல்லாம் சேர்ந்து சொல்லும். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். தனிமையின் வேளையிலும் கூடவே நடந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீத்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றை திறந்தார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக்கி தீத்தார். என் வறண்ட வாழ்க்கையிலும் நீரூற்றை திறந்தார். ஆகாரின் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, என் பாதை தனிமையா இருக்கிறது, பயமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஒரு நாளும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஒருவேளை நம்ம தனிமையா இருக்கலாம், ஆனால் தனிமையா இருந்தாலும் நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு கூடவே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சிங்க கெபியில தானியேல போட்டாங்க. ஐயோ, நான் தனித்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லல. நாம் தனிமையா இருந்தாலும் நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி தேவாதிய முகத்தை நோக்கி பார்ப்போம். அப்படி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தும். அப்பா, உமக்கு நன்றி. ஓ, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர், எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வம் என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகரபா. நன்றி அப்பா, நீரே எங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தெய்வம். உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே. உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே. நீரே பரிசுத்தர், நீரே சர்வ வல்லவர், நீரே எந்தன் தெய்வமே. நீரே பரிசுத்தர், நீரே சர்வ வல்லவர், தெய்வமே. எனக்காக யாவையும் செய்வேன் என்று சர்வ வல்ல தேவன் நீ. உம் வாக்கை நான் என்றும் மறவாமலே உள்ளத்தால் துதி பாடுவே. எனக்காக யாவையும் செய்வேன் என்று சர்வ வல்ல தேவன் நீ. உம் வாக்கை நான் என்றும் மறவாமலே என் உள்ளத்தால் துதி பாடுவே. நீரே பரிசுத்தர், நீரே சர்வ வல்லவர், நீரே எந்தன் தெய்வமே. நீரே பரிசுத்தர், நீரே சர்வ வல்லவர், நீரே எந்தன் தெய்வமே. சொல்லுங்க எல்லாரும். உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே. அப்பா,
நெருக்கத்தில் உமை நோக்கி அபயமிட்டேன். நேசர் நீ செவி சாய்த்தீரே. நேசத்தால் என்னை நீ அணைத்து கொண்டீ. தேவா உம் புகழ் பாடுவே. அப்பா, நெருக்கத்தில் உமை நோக்கி அபயமிட்டேன். நேசனி செவி சாய்த்தீரே. நேசத்தால் என்னை நீ அணைத்து கொண்டீ. தேவா உம் புகழ் பாடுவே. கரங்களை உயர்த்தி நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர், நீரே தெய்வமே. நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர், நீரே எந்தன் தெய்வமே. உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே. அப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எஸ் லார்ட். எனக்காக யாவும் செய்கிறவரே, எனக்காக யாவையும் செய்வேன் என்று சர்வ வல்ல தேவன் நீ. உம் வாக்கை நான் என்றும் மறவாமலே உள்ளத்தால் துதி பாடுவே. சொல்லுங்க, எனக்காக, எனக்காக யாவையும் செய்வேன் என்று சர்வ வல்ல தேவன் நீ. உம் வாக்கை நான் என்றும் மறவாமலே உள்ளத்தால் துதிப்பா. கரங்களை உயர்த்தி நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர், நீரே எந்தன் தெய்வமே. நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர், நீரே தெய்வமே. அப்பா, உம்மையே, உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே. அப்பா, உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே. அப்பா, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா, உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் நீர் கைவிடாத தெய்வம். நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், சர்வ வல்லவராய் எங்களோடு கூட இருந்து முடியாதவைகள் எல்லாம் முடிய பண்ணுகிற தெய்வம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒரு நாள் எங்களை மறவாது, எங்களை எப்போதும் நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. நீரே பரிசுத்த, நீரே சர்வ வல்லவர், நீரே எந்தன் தெய்வமே. நீரே பரிசுத்த, நீரே எஸ் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துகிற தெய்வம். அத உள்ளத்தின் ஆழத்தை சொல்ல போறோம். என் ஜீவனை பார்க்கிறோம் உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரிபாலா ஷம்தமா ரிகாபா ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நாம் நோக்கி கூப்பிடும் போது நமக்கு செவி கொடுக்கிற தெய்வம். எல்லா விக்கனங்களையும் நீக்கி நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். அவருக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை. எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாது நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். அவருடைய கிருபையினால் நம்மை வாழ வைக்கிறவர்.
Oh, hallelujah. Yes, Lord, we praise you, Father. Oh, Rabala Shagare. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உம் கிருபை மிக நல்லது. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உம் கிருபை மிக நல்லது. மனமே கலங்காதே, தேவன் உனக்கு துணையே. மனமே கலங்காதே, தேவன் உனக்கு துணையே. பாவத்தை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி பிராணனை தப்புவித்து இரக்கத்தால் முடிசூட்டி பாவத்தை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி பிராணனை தப்புவித்து இரக்கத்தால் முடிசூட்டி ஜீவனை பார்க்கிலும் மேலானது உம் கிருபை மிக நல்லது. மனமே கலங்காதே, எஸ் லார்ட் துணையே. மனமே கலங்காதே, தேவன் உனக்கு துணையே. என் உள்ளத்தின் விசாரங்கள் பொங்கி எழும்போது உம்முடைய ஆறுதல்கள் ஆத்மாவை தேற்றிடுதே. என் உள்ளத்தின் விசாரங்கள் பொங்கி எழும்போது உம்முடைய ஆறுதல்கள் ஆத்மாவை தேற்றிடுதே. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உம் கிருபை மனமே மனமே கலங்காதே, தேவன் உனக்கு துணையே. மனமே கலங்காதே, தேவன் உனக்கு துணையே. கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க அரசே நீ வாழ்க 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 உம் நாமம் வாழ்க 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 அரசே நீ வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க அரசே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி வாழ்க அரசே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க.
சாத்தானின் வல்லமை அளித்தவரே, ஆளுகை என்றென்றும் உம்மரசே. சாத்தானின் வல்லமை அளித்தவரே, ஆளுகை என்றென்றும் உம்மரசே. அதிசயம் அற்புதம் செய்பவரே, வல்லமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. அதிசயம் அற்புதம் செய்பவரே, வல்லமை நிறைந்தவர். கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க அரசே, வாழ்க 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 உன்னாமம் வாழ்க 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 அரசே நீ வாழ்க 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 உன்னாமம் வாழ்க வாழ்க அரசே வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க வாழ்க அரசே வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீரே, ராஜ்யம் முழுவதும் பாதங்கள் கீழ். சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் நீரே, ராஜ்யம் முழுவதும் பாதங்கள் கீழ். சத்ருக்களை நீ சிதறடித்து ஜெயத்தை தந்து விட்டீர். சத்ருக்களை நீ சிதறடித்து ஜெயத்தை தந்து விட்டீர். கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க அரசே நீ வாழ்க 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 உன்னாமம் வாழ்க 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 அரசே நீ வாழ்க 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 உன்னாமம் வாழ்க வாழ்க அரசே வாழ்க வாழ்க உன்னாமம். Your Lord deserves to be praised, O Lord. வாழ்க அரசே வாழ்க வாழ்க உன்னாமம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓஹோ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே என் தெய்வமே நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya. ஓ ரிபாலா ஷம்னா, உமக்கு சிங்காசனத்தை அமைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பாடுகிறோம் அப்பா. ரபாலா ஷம்தமா. ஓ ஹalleluya. வானங்களிலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தெய்வமே, ஓ ஹalleluya, எங்கள் மத்தியிலே வசித்திட பிரியம் கொள்ளுகிற தெய்வம், ஓ உமக்கு நன்றி அப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஓ ரபாலா ஷகரே, நன்றி தகப்பனே. ஓ எங்கள் மத்தியிலே உறவாடுகிற தெய்வம், ஓ உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஆட்கொள்வீராக. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில்
விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய். சொல்லுங்க, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் லோடென்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்களோடென்றும் வாசம் செய்யோ. துதி உமக்கே, கனம் உமக்கே, மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அப்பா, சகல அதிகாரம் படைத்த தெய்வம். ஓ ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ரிபாலா ஷகரபா ரியாபா, எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தெய்வம். உம்முடைய ஆளுகை எங்களுக்கு தந்து அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து எங்களை உமக்காய் திடமாய் நிற்க செய்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வம், உம்முடைய ஜனமாய் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை வணைந்து உம்முடைய சித்தத்தின்படி அனுதினமும் எங்களை நடத்துகிற தெய்வம். எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை ஆராதித்தோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்தார்கள். ஓ, நாங்கள் ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்கிற தெய்வம், எங்களை அபிஷேகிக்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவையோடு, எந்தெந்த மன பாரத்தோடு, என்னென்ன மன அழுத்தத்தோடு காணப்பட்டாலும், ஓ ஹல்லேலூயா, ஓ இந்த நேரத்தில் உம்முடைய கரம் அவர்கள் மீது நீட்டப்படட்டும். எல்லா மன பாரங்கள், எல்லா மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீங்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ரிபாலா ஷா, பலர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிற கடுமையான வார்த்தைகளினால் ஓ காயப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் தேற்றுவீராக. சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய தலமுள்ள கரத்தினால் இப்பொழுதே சுகப்படுத்துவீராக. அப்பா, நீரே அற்புதர். உம்முடைய மகிமை இன்னும் மாறவில்லை. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே முடியாதவர்களை முடிய பண்ணுகிறவர். உம்முடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஊடாய் கடந்து சென்றாலும் உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எல்லா இடுக்கடான காரியங்களிலும், எல்லா இக்கட்டான பாதையிலும் ஒரு வழியை உண்டாக்குவீராக. உம்முடைய வெளிச்சத்தை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துரு நுழையக்கூடாது. எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுத்தரிக்கிறோம்.
இன்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலையை உம்முடைய பிள்ளையை கட்டளையிடுவீராக. ஓ ரீபாலா சந்தமா, சிந்தையிலே போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். சரீரத்தில் ஒரு புதிய பலன் ஆண்டவரே, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை பிள்ளைகளை கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மாத்திரம் மையப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களோடு சேர்ந்து நீங்க ஆராதித்தீங்க, கர்த்தருடைய மனம் குளிர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஜனங்களாய் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாய் வழிநடத்துவார். இப்பொழுதும் மிக முக்கியமான நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவருடைய வார்த்தையே நம் ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் வார்த்தை மாத்திரம் இல்லைனா, அவருடைய வசனம் மாத்திரம் இல்லைனா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். ஆமென். அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காக நீங்கள் காத்து கொண்டிருங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய தலைமை போதகர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். நாம் விசுவாசத்தோடு அதை கேட்போம். நிச்சயமாய் நம் வாழ்க்கை மறுரூபப்படும். ஆமென். எங்களை நேசிக்கிற சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே அடியினை மறைத்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுவீராக என்று ஜெபிக்கிறேன். This morning, Lord, as we are going to ponder upon your word, you speak to our hearts. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் வசனம் 20 இந்த வேத பகுதியை மையமாய் கொண்டு தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். இன்று செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடையவைகள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினாலே அநேக காரியங்களை அவைகள் தேவனுடையவர்கள் என்று வலியுறுத்துகிறதை நாம் காணலாம். அவற்றுள் 3 இந்த காலைவேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வேதம் சில காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஆவிக்குரியவர்களாக நாமும் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவைகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவைகள் அஸ்திபாரமாக அமைகிறது என்பதை நான் ஆரம்பத்தில் கூற விரும்புகிறேன். இந்த வேளையில் தேவனுடையவைகள், what all belongs to God, தேவனுடையவைகள் எவைகள் என்பதை குறித்து 3 நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்க கேட்கிறேன். அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. தேவனுடையவைகள் எவைகள்? இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தேவனுடையவைகள் எவைகள் என்று சொன்னால், அன்று தேவ ஜனத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டது என்னவென்று சொன்னால் தேவனது வாக்கியங்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என் வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான் என்று சொல்லி, தேவனுடைய வாக்கியங்கள் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது இஸ் இன்டீட் a treasure. நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அநேகர் வேதாகமத்தை பார்க்கும்போது சிலர் சொல்வார்கள், இட்ஸ் a holy book, so let's don't go near it என்று சொல்லி அதை என்ன செய்வார் என்று சொன்னால் அதை பீரோவில் வைத்து பூட்டி விடுவார்கள். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் ஸ்தோத்திரம் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் அன்று சிலர் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். ஆமென். இட்ஸ் indeed a treasure. ஆமென். ஹல்லேலூயா. that we do possess. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் வசனம் 30 வாசிக்க கேட்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் ஆமென், அது பரிசுத்தமானது. சங்கீதம் 105ஆம் சங்கீதம் வசனம் 19 வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில நாம் வாசிக்கிறோம், அவன் பரிசுத்தத்தை பெற்றான், வசனம் அவனை புடமிட்டது. அவன் பரிசுத்தத்தை பெற்றான், அவன் உயர்த்தப்பட்டான். அதான் சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறதே. ஆமென். இவைகள் தேவனுடையவைகள். ஆமென். நமக்கு அருளப்பட்ட பொக்கிஷம். இவைகள் நமக்கு அதிக பிரயோஜனமானவை. சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். அவர் தம் வசனத்தை அனுப்பி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். தேவனுடையவைகள். ஆமென். தேவனுடைய வாக்கியங்கள். ஆமென். இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். நமக்கு கிடைத்த ஒரு மேன்மை இது. வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. நாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 49-50ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் முன்னதாக தேவன் இந்த உலகத்தில் மானிடனாய் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார். அவர் குணமாக்குகிறவராக சுற்றித் தெரிந்தார். அதான் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். He went about doing good and healing all that were oppressed by the devil. அப்பொழுது ஒரு ராஜாவின் மனுஷன், ஆமென், தன் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான். அவன் இயேசுவிடம் வருகிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், அதான் வாசிக்க கேட்டோம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். ஆமென். அப்படியே அவன் சென்றபோது செய்தி வருகிறது, ஆமென், உன் மகன் பிழைத்திருக்கிறான், அவன் மகன் சுகமானான் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் தம் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவைகளை கண்டுபிடிப்பு என்று சொன்ன எவைகள் 4:20 வாசிக்கிறோம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு செவியை சாய். அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு அவை ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆமென். தேவனுடைய வாக்கியங்கள், ஆமென், ஹல்லேலூயா, இவைகள் தேவனுடையவைகள். அவர்கள், ஆமென், நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். 119, 105 வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய வசனம் நம் வாழ்க்கையில, ஆமென், அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த வேதத்தை நேசிப்பது இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இந்த வசனம் நம் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும்
ஆமென். அநேக காரியங்களை நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இன்னைக்கு எரேமியா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும். போதும், பிடித்து இழுக்க நாய்கள் என்ற வசனத்தை படித்து ஆமென், இன்னைக்கு பார்க்கும்போது திருடர்களை பிடித்து இழுக்க நாய்கள் பயன்படும், அவர்களுக்கு நல்ல மோப்ப சக்தி உண்டு என்பதை விளங்கி கொண்டு இன்னைக்கு அதை பயிற்சி கொடுத்து, இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு நாய்கள் இருக்குது என்று சொன்னால் திருடர்களை பிடிப்பதற்கு இந்த வெளிச்சம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் வேதாகமம் என்று நாம் கூறலாம். ஆமென். இது தேவனுடைய ஒரு வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். எனவே இந்த தேவனுடையவைகள் நம் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது என்னவென்று சொன்னால் தேவ பாக்கியங்கள். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நாம் சொல்லலாம். ஆமென். இரண்டாவதாக தேவனுடையவைகள் எது என்று சொன்னால், எடுத்து வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3ஐ வாசிப்போம். சிலர் விசுவாசியாமற் போனால் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? ஆமென். இரண்டாவது தேவனுடையவைகள் என்று சொன்னால் தேவனுடைய உண்மையை அவருடைய அவிசுவாசம் அவமாக்கி போடுமோ? இல்லை. தேவனுடைய உண்மை, நம் தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுகிறதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்கி போடுமோ என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு யூதர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம் முதல் வருகையை பற்றி அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் அநேக காரியங்களை தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆனால் யூதர்கள் அநேகர் அதை விசுவாசிக்கவில்லை. வாக்கு தத்துவம் ஆமென் அப்படியே நிறைவேறினது. அதான் எங்கு பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சிலருடைய அவிசுவாசம் ஆமென் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இல்லை. ஆமென். அன்று யூதர்கள் அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்காமல் போனாலும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஒரு குருடனுக்கு வெளிச்சம் தெரியாதனால வெளிச்சம் இல்லாமல் போவதில்லை என்று சிலருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ என்றால் அவமாக்காது. நோ. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனம் 11ஐ நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். இங்கு சாராளை பற்றி வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று அவள் ஹல்லேலூயா எண்ணி வயது சென்றவளாக இருந்தாலும் ஆமென் ஹல்லேலூயா அவள் கர்ப்பம் தரிப்பதற்கு பலனை பெற்று அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். வயது சென்றவளாயிருந்தும் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றாள். ஆமென். அவர் பிள்ளை பெற்றாள். காரணம் என்ன என்று சொன்னால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவனுடையவைகள் என்னவென்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அதே வசனத்தில் வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஐ வாசிப்போம். அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஆமென். தேவன் உண்மை உள்ளவர், தேவன் சத்தியபரர். ஆமென். அவர் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.
வாசிக்கிறோம். சங்கீதம் 89:33 வாசிப்போம். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், என் உண்மையில் நான் பிசகாமலும் இருப்பேன் என்று சொல்லி. நம் ஆண்டவர் ஹல்லேலூயா, அவர் உண்மையில் பிசகாத ஒரு தேவன். 2 தெசலோனியர் 3:3 வாசிப்போம். 2 தெசலோனியர். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து என்ன செய்வார்? காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென். இன்னைக்கு ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலே அவர் நம்மை ஹல்லேலூயா நம்முடைய எல்லா தீமைகளிலிருந்து நம்மை விடுவித்து காக்க வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அன்று ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ, டேனியல் வாழ்ந்த காலத்தில் ஆமென் அவர்களுக்கு எதிராக ஆமென் வேதம் கூறுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவருக்கு அநேக துன்பங்கள், சவால்கள் வந்தது. அப்போது ஆமென் விசுவாசத்திற்கு பரீட்சை வந்தது. அப்பொழுது பார்க்கிறோம் ஆமென் அந்த 3 வாலிபர்களையும் தேவன் அவரை ஸ்திரப்படுத்தி ஆமென் அவர் விசுவாசத்தில் ஸ்திரமாய் நின்றார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த சிலையை பணிந்து கொள்வதில்லை என்று சொன்னார்கள். ஆமென். சோதனையோடு கூடும் தப்பித்துக் கொள்ளும் போக்கை அவர் நமக்கு உண்டாக்குறவராக இருக்கிறார். தேவன் தீமையிலிருந்து அந்த வாலிபர்களை தேவன் விடுவித்தார். ஆமென். ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சங்கீதம் 31:23 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஆமென். உண்மையானவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு ஆமென் பூரண பலன் அளிப்பார். தானியேல் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆமென். அவனுக்கு விரோதமாக பொறாமைனாலே ஆமென் ஸ்தோத்திரம் அவனுக்கு அநேகர் எழும்பினார்கள். தானியேலை எந்த காரியத்தில் குற்றப்படுத்த முடியவில்லை. ஒரே ஒரு காரியம், ராஜாவின் கட்டளை 30 நாளும் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. அது நிமித்தம் அவன் சிங்க கெபியிலே போடப்பட்டாலும் வேதம் கூறுகிறது, உண்மையானவனை தற்காத்து தேவன் அவனை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்து இடும்பு செய்கிறவர்கள், அவன் விரோதமாக எழும்பினவர்கள் அதற்கேற்ற தக்க பலனை அடைந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆமென் தேவன் நம்மை அதை கண்டு அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதம் கூறுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான் என்று சொல்லி. நீதிமொழிகள் 28:20 என்று எண்ணுகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். Amen. A faithful man will be richly blessed. Amen. வேதம் கூறுகிறது. மூன்றாவதாக தேவனுடையவைகள் எவைகள் என்று பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்க கேட்போம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். உலகத்தார் யாவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி என்று சொன்னால் ஆமென் ஹல்லேலூயா தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு, உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் என்று எங்கு அல்லது இந்த வசனம் கூறுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய எவைகள் என்று சொன்னால், நான் இதிலிருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு வெளிச்சம் என்னவென்று சொன்னால் ஆமென் தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு அது தேவனுடையது. உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் வசனம் 17 வாசிங்கள். நியாயத்திலே முகதாட்சியனையும் பாராமலும் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. போதும். நியாய தீர்ப்பு தேவனுடையது. நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது ஹல்லேலூயா சில பேர் ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. நான் சொல்ல விரும்புகிறேன் ஹல்லேலூயா நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது ஆமென் ஸ்தோத்திரம் நம் மனதில் வர வேண்டிய வசனம் என்னவென்று சொன்னால் சங்கீதம் 119:39. நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும்,
உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஆமென். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய நியாய தீர்ப்பு எல்லாம் நல்லவைகள் என்று சொல்லி. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள், அவைகள் நீதி உள்ளவைகள். ஆமென். அவருடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் சங்கீதம் வசனம் 11 வாசிக்க கேட்போம். உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. ஆமென். உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. ஆமென். சீயோன், அல்லேலூயா, யூதாவின் குமாரத்திகள். ஆமென், ஸ்தோத்திரம். சீயோன் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணும் இடம். ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36ஆம் அதிகாரம் வசனம் 18 முதலாவது வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? Amen. அன்று அசீரிய மன்னன் சனகரிப், hallelujah, came against the people of Judah. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்வதை நம்பாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருந்தான். Amen. Sennacherib was a threatening enemy to the people of God in those days. So அப்பொழுது எசேக்கியா மன்னன் என்ன செய்தான் என்று சொன்னால் வாசிக்கிறோம். ஏசாயா 37:20 இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, நீரே தேவன் என்பதை சுற்றி இருக்கிற தேசங்களின் ஜனங்கள் அறியும்படி எங்களை ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எங்களை காப்பாற்றும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லப்பட்டிருக்குது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லி. நடந்தது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எசேக்கியா மன்னன் ஜெபத்தை கேட்டு வாசிக்கிறோம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 33-34 வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஆமென். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான் என்ற தேவனுடைய வார்த்தை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடையவைகள். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 47:9 வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவைகள் மகா உன்னதமானவை. ஆமென். நம் தேவன் உன்னதமான தேவன், உன்னதமான மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லமையுள்ள நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீ அடைக்கலும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உங்களை தப்புவிப்பார், தம் சிறகளாலே மூடுவார். ஆமென். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். ஆமென். God revealed himself as a protector to his people. Amen. Why can't we claim that blessing? Hallelujah. Amen. நாம் இந்த ஆசீர்வாதத்தைக்கு உரியவர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு பார்க்கிறோம், அந்த சனகரிப் ராஜா வந்த வழியை திரும்பி போகும்படி செய்தார். ஆமென். அவன் ஒளிந்து போனான் என்பதை நாம் அறிவோம். ஆமென். இன்றைக்கும் நம்ம எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா, ஆமென், இதுதான் அந்த வைரஸ், ஹல்லேலூயா, இது வந்த வழியாக திரும்பி போகும்படி எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, உங்களோட துன்பப்பட்டால் ஜெபமன கடவீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். ஆமென். 3 காரியங்களை நாம் பார்த்தோம் இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தில். ஆமென். தேவனுடைய வாக்கியங்கள் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதோடைய மேன்மையை, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் அவைகளை முக்கியப்படுத்தும் போது ஆவிக்குரியவர்களாக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
ஆமென். இவைகள் தான் நம் வாழ்க்கையில் ஹல்லேலூயா நாம் பெற இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அஸ்திபாரமாய் திகழும். ஆமென். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், ஆமென், தேவனுடைய இவைகள் என்று பார்க்கும்போது தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், தேவன் நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. ஆமென். நாம் சங்கீதம் 48:11 வாசித்தபடியே ஹல்லேலூயா, நம்முடைய நியாயத்தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. அன்னைக்கு பார்க்கிறோம், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிமித்தம் அன்று யூத ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள், சீயோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். ஆமென். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில தேவன் நம்மோடு வாசம் பண்ணோம். ஆமென். எந்த அசூசியும், ஆமென், எந்த ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த காரியத்துக்கும் இடம் கொண்டாமல் நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை நாம் காத்து கொள்ளும் போது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இவ்வித ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. ஆமென். திகிலுக்கு தூரமாவாய். ஆமென். அந்த எசேக்கியா மன்னன் வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம் எல்லாம் வாய்க்காது போகும்படி தேவன் பண்ணினான். ஹல்லேலூயா. உன் பிரயாசத்தின் பலனை சத்துருக்கு நான் ஆகாரமாய் கொடேன் என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். தேவன் சத்தியபரர். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாட்களில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவனுடைய எவைகள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அவைகள் தேவ வாக்கியங்கள். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி, தேவன் நியாயத்தீர்ப்பு தேவனுடையது என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா. இவளுக்கு நம்ம மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இவைகள் நமக்கு ஒரு விதத்தில் நமக்கு எச்சரிப்பையும் கொடுக்கிறது என்று கூற விரும்புகிறேன். மத்தேயு 25:1-13 வாசிப்போமானால், அங்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார். அந்த ஓமையில் பார்க்கும்போது 10 கன்னிகைகள், ஆமென், there were 10 virgins. அவங்க எல்லாம் மணவாளன் ஒரு வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்று மணவாளனுக்காக 10 பேரும் காத்திருந்தார்கள். ஆனால் அதில் பார்க்கிறோம், ஆமென், அதில் only 50%, ஆமென், அதில் 5 பேர் தான் மணவாளனோடு சென்றார்கள். 5 பேர் கைவிடப்பட்டார்கள். ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், திஸ் பேரபிள் என்னன்னா இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு நமக்கு குறிப்பதாக இருக்கிறது. ஆமென். திஸ் a parable of eschatology என்று சொல்லலாம். ஆமென். இதில் இருந்து நான் சொல்ல ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 10 பேருக்கும் அநேக காரியங்கள் ஒற்றுமையாக இருந்தது. என்னவென்று சொன்னால், மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 10 பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். they were a unified group. எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் they were all sleeping. ஆமென், ஹல்லேலூயா. they were all sleepingனா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கணும். they were not sleeping in the church. சபையில் இல்லை, அவங்க இருக்கிற இடத்துல அவர் தூங்கி கொண்டிருந்தார்கள். அநேக ஒற்றுமையாக இருந்தது. ஆனால் அதில் 5 பேர் கைவிடப்பட்டார்கள். இதில் பார்க்கும்போது அதில் 5 பேர் மணவாளனோடு சென்றார்கள். ஆமென். ரகசியம் என்ன, காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள், ஆமென், எண்ணெயை கொண்டு சென்றார்கள். விளக்கோடு எதை கொண்டு வந்தார்கள்? எண்ணெயை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி தியாலஜின்ஸ் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி ஃபேர், அது உண்மைதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்று, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிறைவு இருக்கும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் நம்ம கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆமென், அந்த மற்ற 5 பேர்கிட்ட இல்லாத காரியம் என்னவென்றால் எண்ணெய் இல்லை. அது மாத்திரமில்லை, they were willing to, ஆமென், dishonor the bridegroom by making him to wait. ஆமென். அவருடைய நாம் கண்டுகொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கைவிடப்பட்ட 5 பேர்கிட்ட என்னன்னா, அவர்கள் மணவாளன் கொஞ்சம் வந்து என்ன செய்யட்டும், அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஆமென். in a way they were willing to dishonor the groom by making him to wait. ஆமென். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அநேக வாழ்க்கையில் காணப்படுகிற சில நிர்விசாரங்கள். ஆமென். இன்னொரு பலவீனம் என்னவென்று சொன்னார், ஆமென், they were
எக்ஸ்பெக்டிங் டு borrow ஆயில் ஃப்ரம் அதர்ஸ், பிறரிடமிருந்து எண்ணெய் வாங்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் வராருன்னு தெரியும், ஆமாம் வருவார் நம்புகிறேன், ஆனாலும் ஆயத்தம் இல்லாத நிலைமையில் நிர்விசாரங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் வருவார் ஆமென் நான் வருகையில் போயிடுவேன் எப்படி சொல்லி அவங்க யாரை நம்பியிருக்காரு என்று சொன்னால், எங்களுடைய அப்பா ஜாம் பண்ணிருக்கிறாரு, எங்கள் பாஸ்டர் ஜாம் பண்ணிருக்காரு, எங்கள் ப்ரேயர் செல்ல ஜாம் பண்ணிருக்காங்க, மை கிராண்ட்மா இஸ் ப்ரேயிங். ஆமென். தேர் எக்ஸ்பெக்டிங் டு ரிசீவ் தி borrow oil from others. No, 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 no. Hallelujah. You will be missed out. Amen. You will be left behind. Hallelujah. ஸ்தோத்திரம். வேதம் கூறுகிறது, நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார். ஆமென். ஆகையால் ஆயத்தமாயிருங்கள். Be prepared. Hallelujah. ஸ்தோத்திரம். பெருந்தண்டினாலும் லௌகிக கவலையினாலும் உன் இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு, நினையாத நாளில் உண்மையில நாள் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த வேளையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுடையவைகள் ஆமென் what all belongs to God என்று பார்க்கும்போது ரோமர் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வாக்கியங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர், நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் நம்மை அவர் தீமையிலிருந்து அவர் ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். ஆண்டவர் நமக்கு வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த சத்தியங்கள் நமக்கு விடுதலை கொண்டு வரும், அவைகள் நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொண்டு வரும். ஆமென் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். ஆமென். இந்த ஆசீர்வாதங்களை இந்த வேளையில் நாம் தேவ சமூகத்தில் நாம் உரிமை பாராட்டி இவைகளை பெற்றுக்கொள்வோமாக. அப்படியே கண்களை மூடி நாம் தேவாதி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இப்போது பாஸ்டர்மா முன்பதாக வந்து நம்மை ஜெபத்தில் நடத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல கத்தாவே காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீ நல்ல தேவனாயிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாயிருப்பதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வேளையிலும் கத்தாவே தேவனுடையவைகள் என்ற தலைப்பிலே கத்தாவே எங்களோடு கூட பேசி நம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் கத்தாவே. பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், கர்த்தரோ மகா உன்னதமானவர் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய வாக்கியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அது மகா மேன்மையும் விசேஷித்த வார்த்தைகளாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. இந்த அருமையான வேளையிலும் கத்தாவே உம்முடைய வசனம் புடமிடப்பட்டது என்று சொன்னீங்களே அப்பா ஸ்தோத்திரம். தாம் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது என்று கத்தாவே நாங்கள் யோசிப்பை குறித்து வாசிக்கிறோமே. இந்த வேளையிலும் அந்த வசனம் அவனை பரிசுத்த எழுத்துக்கள் அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆயுசின் வருஷங்களை நீர் பெருக பண்ணுகிற கர்த்தராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் இந்த நாட்களில் கத்தாவே கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாய், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாய் கத்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. அது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு கத்தாவே அது உதவியாக இருக்குமே. பிறைய பட்டணத்தார் உம்முடைய வார்த்தைகளை மனோவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்க பட்டணத்தை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய வசனம்தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் பாதையை கத்தாவே ஸ்தோத்திரம் சரிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் கோணலான வழிகளை நேராக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கத்தாவே பரம ராஜ்யத்துக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும். அப்படிப்பட்ட உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அது எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் கத்தாவே நற்கனிகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த அருமையான வேளையிலும் தேவனு கத்தாவே தேவனுடைய உண்மைகள் இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கத்தாவே வாழ்ந்து கொண்ட நாட்களிலும் தேவனீர் உண்மை இல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமது உண்மை தலைமுறை தலைமுறைப்பாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே.
கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர். உங்களை தீமையின்றி விலக்கி ரட்சித்து காத்துக்கொள்வார் என்று சொன்னீரே. நீர் உண்மையுள்ள தேவன். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவர் என்று கர்த்தாவே சாரால் முழு நிச்சயமாய் நம்பி கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாலே இந்த நாட்களிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் நீர் உண்மையுள்ளவர். கர்த்தர் நீ மாறாதவர் ஆண்டவரே. சப்பா, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒருபோதும் அது ஒளிந்து போவதில்லை. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அவனை தீமையின்றி விலக்கி ரட்சித்த தேவன் ஆண்டவரே. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த கர்த்தர் இந்த நாட்களும் அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா எல்லா தீமை நின்றும் ஆண்டவரே நீர் விலக்கி ரட்சிக்கிற கர்த்தராய் இருப்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு கர்த்தாவே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அப்பா ஸ்தோத்திரம் அசீரிய மன்னன் வந்தபோது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் தப்புவித்த தேவன் ஆண்டவரே. தீமைக்கு விலக்கி பாதுகாத்த கர்த்தர் இந்த நாட்கள் நீ மாறாதவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஆண்டவரே அது நல்லவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லியிருக்கீங்களே. அவர் பூமியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீதியோடும் ஆண்டவரே சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர் இந்த வேளையிலும் ஆண்டவரே தம்முடைய கர்த்தாவே சீயோன் ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களுக்காய் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதிராய் வந்த கர்த்தாவே அந்த சனகிரிப் ஆண்டவரே அவன் அந்த தேசத்துக்குள் உள்ளே வராதபடிக்கு கர்த்தாவே அவன் ஆண்டவரே நகரத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு அவன் கடந்து போனானே. எசேக்கியா மன்னோட விண்ணப்பத்தை கேட்ட தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும்படி செய்கிற கர்த்தர் இந்த தேசத்திலே கர்த்தாவே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருக்குதானே இந்த கொரோனா வைரஸும் கர்த்தாவே வந்த வண்ணமே திரும்பி போகும்படி கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஜனங்கள் ஒவ்வொரு கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தாவே நீர் கேடகமாக இருப்பீராக. உன்னதமானவரே உம்முடைய மறைவுக்குள்ளே கர்த்தனை மறைத்து பாதுகாப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் ராஜாதி ராஜன் நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிர்விசாரம் அலட்சிய போக்கு காணப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த புத்தியற்ற கன்னிகைகளை போல நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் சார்ந்து நிற்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. மற்றவருடைய ஜெபம் எங்களை ஆண்டவரை மீட்டுக்கொள்ளும் என்று கர்த்தாவே நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே காணப்பட ஆண்டவரே மனவாளனே அவர்கள் ஆண்டவரே காத்திருந்து அவமதித்தது போல ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே புத்தியுள்ள கன்னிகைகளாய் ஆண்டவரே எங்கள் தீவெட்டிகளோடு கூட நாங்கள் எண்ணெய்களையும் வைத்து கொண்டு ஆயத்தம் உள்ளவர்களாய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சபையை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீராக. சபையை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவனை ஆயத்தப்படு உன்னுடனே கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொன்னீரே. அவ்விதமாய் திருச்சபையானது ஆயத்தமாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விதைக்கப்பட்ட வசனங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை விசுவாசிக்கிற வாழ்க்கையிலே அது பலனையும் பலனையும் கொண்டு வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனிய ஐக்கியமும் நம் அனைவருடன் கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.